இங்க ஜாக் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சாண்ட்விச்சை தூக்கி அந்த ஸ்கூல் புள்ளி அவன் மேல வீசிடுறான். ஜாக் உடனே பயங்கர டென்ஷன் ஆகும்போது சடனா அவனுக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இதுக்கு முன்னாடி கோபப்பட மாட்டேன்னு கொடுத்த வாக்குறுதி ஞாபகத்துக்கு வந்து கோபத்தை அடக்கிக்கிறான். உடனே ஜாக் சிரிச்சுக்கிட்டே திரும்பி அவளோட முகத்துல கொட்டி இருந்ததை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கோபப்படாததை பார்த்து இப்போ அவ சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறான். ஆனா அவ எந்த எக்ஸ்பிரஷனையும் காமிக்காம அப்படியே அமைதியா அவனையே பார்த்துட்டு இருக்கான். அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த ஜாக் சடனா அவன் இருந்த இடத்துல இருந்து எழும்புறான். உடனே அங்க இருந்த எல்லாரும் இப்போ பெரிய ஃபைட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜாக் அந்த புள்ளி கிட்ட போயிட்டு அமைதியா அவனை வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா அந்த புள்ளி ஜாக்க போக விடாம தடுக்கிறான். உடனே அந்த பொண்ணு ஓடி வந்து அதை தடுக்க ட்ரை பண்றான். ஜாக் அவளை ஸ்டாப் பண்ணி அந்த புள்ளி கிட்ட நாம இப்போ ஃபைட் பண்ண வேண்டாம், வேணும்னா ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் வச்சுக்கலாமான்னு கேக்குறான். அந்த புள்ளியும் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே அதுக்கு சம்மதிச்சிடறான். அதை கேட்டதும் சுத்தி இருந்தவங்க எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் புள்ளி தான் அந்த ஸ்கூல்லயே ஸ்விம்மிங் சாம்பியனா இருப்பான். ஜாக் ஸ்விம்மிங் கத்துக்கிறதுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருப்பான். இருந்தாலும் அவனோட தைரியம் குறையல. வர்ற ஃப்ரைடே ஸ்விம்மிங் காம்படிஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் புள்ளி அங்க இருந்து போயிடறான். அவன் போனதும் சடனா ஜாக் திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணோட முகத்துல அப்பதான் கொஞ்சம் ஸ்மைல் தெரியுது. அந்த சின்ன ஸ்மைலே அவனுக்கு பெரிய மோட்டிவேட்டா மாறுது. என்ன நடந்தாலும் சரி, இந்த காம்படிஷன்ல அவனோட முழு முயற்சியையும் கொடுக்கணும்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கான். அன்னையில இருந்து ஒரு மிஷின் மாதிரி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். நைட்டு பகல்னு பார்க்காம ஒரே மூவ்மெண்ட்டை திரும்ப திரும்ப செஞ்சு கடுமையா உழைக்கிறான். அவனோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸே பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. கிளாஸ்ல கூட ஸ்விம்மிங் ஸ்டெப்ஸை விடாம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனோட லைஃப் டிசிப்ளினும் ஹார்ட் ஒர்க்கும் நிறைஞ்சதா மாறுது. இதையெல்லாம் அந்த பொண்ணு பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறான். அப்படியே காம்படிஷன் நடக்க போற நாளும் வருது. போட்டி ஆரம்பிச்சதும் அந்த புள்ளி மின்னல் ஸ்பீட்ல பாஞ்சு எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி ஃபாஸ்டா முன்னாடி போறான். இதை பார்த்து அந்த பொண்ணு கொஞ்சம் பதட்டப்பட்டாலும் ஜாக் எப்படியும் ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கையில அவனையே பார்த்துட்டு நிற்கிறான். ஜாக் அவனோட ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லா யூஸ் பண்ணி நம்பிக்கையை கைவிடாம தொடர்ந்து ஸ்விம் பண்ணி போறான். அந்த பொண்ணும் தொடர்ந்து அவனை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அவளோட சத்தம் அவனுக்கு புது எனர்ஜியை கொடுக்குது. அவனோட பாடியில இருந்த கடைசி ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி வேகமா முன்னாடி போறான். ஆனாலும் இந்த டைம் அவனால ஜெயிக்க முடியல. 3வது இடத்துக்கு தான் வர்றான். அந்த புள்ளி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஜெயிச்சிடறான். ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அந்த புள்ளி ஜாக்க கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்போ சடனா பின்னாடி இருந்து அந்த பொண்ணோட சத்தம் கேக்குது. அவன் பயங்கர சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஜாக்கு கிட்ட ஓடி வர்றான். ஜெயிச்சது தோத்தது பத்தி அவ கவலைப்படாம அவளுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டதையே அவ ஜெயிச்சதா நினைச்சிருப்பா.